ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன்கிட்ட சத்தியமிட்டு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். இதை சரியாக கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு பல விஷயங்கள் மாறக்கூடும். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இப்போது மாற்றங்களை உண்டாக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. இப்படியே நீ சும்மா சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், தூங்கினோன்னு இருந்தீன்னா அது உன் வாழ்க்கைக்கு சரி வராது, உனக்கான முன்னேற்றங்களையும் தராது என்பதால் தான் உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக உன் அம்மா வராகி தாய் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாரிடமும் அன்போடு பேசக்கூடிய ஆளாக நீரு. யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அதை அணுகப்பார். நிதானத்தோடு நீ சிந்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், பொறுமையோடு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் அவசரப்படவோ பயப்படவோ வேண்டாம் என் செல்வமே. நடக்கும் எல்லா விஷயங்களும் நன்மைக்காக மட்டும்தான் நடக்குது என்ற எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வா. நீ எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் சுயமரியாதையும் கௌரவத்தையும் மட்டும் இழந்துடக்கூடாது. அதுவும் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் நெருங்கவே முடியாது என் தங்கமே. அதை விட்டுட்டு உன் காரியம் நடக்கணும், நீ நினச்சது நடக்கணுன்றதுக்காக தன்மானத்தையும் கௌரவத்தையும் விட்டுவிட்டு அடுத்தவர்களை ஏற்றி கொண்டு அடுத்தவர்கள் அருகிலேயே இருக்க நீ நினச்சினா என்றாவது ஒரு நாள் அவங்க உன்னை கீழே தள்ளிவிட்டு அவங்க மட்டும் தாண்டி முன்னேறி போயிடுவாங்க. அப்புறம் நீ கீழேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால்தான் எப்போதும் உயர்ந்த நிலையில் தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தவன் உன்னை புரிஞ்சுக்காம பொறாமப்படுறான். அடுத்தவன் உன்னை புரிஞ்சுக்காம உன்னுடைய செயல்களை தவறாக சொல்கிறான். அடுத்தவன் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை முட்டாளா நினைக்கிறானா இதில் யார் தவறு? நீ எப்போதும் நீயா இருக்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க, 1000 விஷயம் செய்வாங்க. அதையெல்லாம் நீ பெரிதாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பொறாமப்படும் போது அவர்களே முட்டாளாக மாறி போகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வார்த்தைகளுக்காக நீ மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க என்னை நோக்கி வாங்க, என்னை புரிஞ்சுக்காதவங்க எனக்கு அவசியமே இல்லைன்னு அவர்களை தாண்டி போகக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த செயலை செஞ்சாலும் உன்னுடைய சொந்த அறிவின் மூலமாக நீ அதை சரியாக செய்து முடித்து ஜெயிக்க பழகு. யாரையும் எதற்காகவும் நம்பி இருக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையெல்லாம் ஏன் எதுக்கு எதனாலன்னு உன் மனசுக்குள்ளே யோசிச்சினா எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஐயோ நான் தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கையில் தவறு நடந்துருச்சுன்னு நீ சோர்ந்து போய் உக்காந்தினா அதற்காக காலமும் நேரமும் ஓடாமல் உனக்காக நின்றுக்கிட்டு இருக்குமா? நீ தூங்கினாலும் தூங்காவிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் நீ எந்த செயலை செஞ்சாலும் செய்யாட்டியும் காலமும் நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதுக்கு பின்னால் ஓடக்கூடாது. நீ உன் வாழ்க்கையை ஜெயிச்சு சோர்ந்து போகாமல் தைரியமாக உழைச்சி முன்னேறி காலமின் பின்னால் ஓடி வரும்படி பார்த்துக்கோ. நீ யார் பின்னாலே ஓடக்கூடாதுன்னு சொல்வதன் காரணம் புரிகிறதா? நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா நின்னா உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் எல்லாமும் உன் பின்னால் ஓடி வரும். அப்படி நீ மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று தான் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க போகிறேன். நீ என்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல் தினமும் எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக வச்சுக்கிட்டு தான் இருக்க. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன்பாக சில மாறுதல்களை உன் மனசளவுலையும் வாழ்க்கையிலையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என் செல்லவே. அடுத்தவங்க உனக்கு கீழே இருக்கணும்னு நினச்சினா நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பாய் பணிவாய் பேசக்கூடிய ஆளாரு. சும்மாவே அதிகாரம் போட்டு நான் கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பினா எல்லாரும் உனக்கு கீழே இருந்துட மாட்டாங்க. நீ காட்டக்கூடிய அன்பும் பணிவும் தான் மனிதர்களை உன்னை நோக்கி இருக்குமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை தான் நான் உருவாக்க போகிறேன். அதன் மூலமாக கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தியை நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பெறப்போகிற. எந்த கவலையும் நினச்சி கண்ணீர் வடிக்காமல் இந்த வராகியம்மா உனக்காக இருக்கேன்னு தைரியமாயிரு. நீ யாருக்கிட்ட போய் உதவி கேட்டாலும் சரி, அல்லது யாராவது உனக்கு ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாலும் சரி, கடைசியில் உனக்கு உதவுவது இந்த வராகியம்மா நான் மட்டும்தான். ஏன்னா ஒரு தாய்க்கு தானே தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எது தேவைன்னு. நீ என்னதான் அடுத்தவங்ககிட்ட சங்கடப்பட்டு தயங்கி கேட்டாலும் யாருக்கும் உனக்காக எதுவும் செய்வதற்கு இங்கு மனசு இருக்க போகிறதில்ல. தனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு எல்லாவற்றையும் சுயநல நோக்கத்தோடையே பார்க்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாரிடமும் உதவி கேட்டு செல்ல வேண்டாம் என்று செல்லவே. நீ அடுத்தவங்ககிட்ட போய் உதவி கேட்குற அளவுக்கு இந்த தாய் உன்னை விட்டு வைப்பேனா என்ன? என்னை தேடி வா, உனக்காக நான் இருக்கேன். நீ கேட்டதையெல்லாம் அழகாக நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன்.
உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் சொற்களும் எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா நான் உன்னை தேடி வருவேன். நீ எதுக்காகவே என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனசும் சுத்தமாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் நீ படுற கஷ்டத்தையும் நீ என்ன யோசிக்கிறங்கிறதையும் உன்னை சுற்றி இருக்கிற சில உறவுகள் புரிஞ்சுக்கலனா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அப்படி தவறாக உன்னை நினச்சிக்கிட்டு தப்பு செய்கிற மனிதர்களை நினச்சி நீ கண்ணீர் வடிக்காதே. யாரும் யாரையும் சுலபமாகவும் முழுவதுமாகவும் புரிஞ்சுக்கிற முடியாது. அப்படி நீ புரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி நான் புரிய வைப்பேன். அந்த பொறுப்பை மட்டும் என்கிட்ட விட்டுடு. உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்களும் அதிசயமான விஷயங்களும் நீயே சற்றும் எதிர்பார்க்காத மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நிகழும். இந்த உலகத்தில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கடிகாரம் ஓடுறனால தான் காலம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா? கடிகாரமே கண்டுபிடிக்கப்படலைனாலும் கடிகாரம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் சூரியனும் சந்திரனும் வந்து அதன் வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். கால ஓட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்லமே. அதே போல தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் உன் லட்சிய பயணம் நிற்காத அளவுக்கு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. ஒவ்வொரு முறையும் நீ தடுமாறி கீழே விழுகும் போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு விட்டாய். நீ காத்திருந்து காத்திருந்து நல்லது நடக்கும் என யோசித்து யாசித்து எத்தனையோ விஷயங்களில் துயரப்பட்டு விட்டாய். கஷ்டப்பட்டதும் போதும் காத்திருந்ததும் போதும். இவ்வளவு நாட்கள் நீ பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்து வந்ததாலேயே இனி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் பொன்னான நாட்களை நான் தரப்போகிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் தங்கமே. நீ என்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை மூலமாகவும் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையின் மூலமாகவும் பொறுமையாய் காத்திருப்பதின் மூலமாகவும் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் என்னால் மாற்ற முடியும். அப்படிதான் இப்போது என் மீது பக்தியாய் இருக்கும் உன் வாழ்க்கையில் பல அற்புத மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். நீ நம்பிக்கையுடன் இருக்கும்போது என்னை மனசில் நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாய் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. இத்தனை நாட்களாக பொறுத்திருந்துட்ட, இப்போ கொஞ்சம் பொறுத்துரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. இன்னும் 10 நிமிடத்தில் நான் உன் கூட தான் இருக்கேன். உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்றதை நீ உணர்ந்து கொள்ளும் விதமாக நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சலிப்போடு ஒத்தி வைக்காதே. நீ ஒவ்வொரு விஷயத்தை தள்ளி போடும்போதும் உன் கண் முன்னால் அதை இன்னொருவர் செய்து முந்திட்டு போயிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசி, அதை சரியாக உடனே செய்ய ஆரம்பித்து விடு. இனிமேலும் சோம்பல் கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ செய்ய நினைக்கிற நல்ல செயல்களை உடனுக்குடனே செய்யும்போது அதற்கான பலனும் அதற்கான வெற்றியும் உடனுக்குடனே உனக்கு கிடைச்சிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தானே பொறுப்பு. உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? நான் என்ன செய்ய போகிறேங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உனக்கு சாதகமாக உனக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக மாற்றுவேன்.